ட்ரேசிங் பேப்பர் யூஸ் பண்ணாமல் நம்ம எப்படி ஈஸியாக ட்ரேசிங் போடலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் சேனல் ஆஷ் அண்ட் அஸ் உலகம். இன்றைக்கி நம்ம இதை யூஸ் பண்ணி தான் 20+ வந்து டிசைன் நம்ம போட போகிறோம். இது எப்படி கட் பண்ணுறதுன்னு உள்ளதான், அதை யூஸ் பண்ணி ஒரு 12 டிசைன் வந்து எப்படி வரையலாம்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வீடியோ போட்டுருக்கிறேன். பார்க்காதவங்க அதையும் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன், எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு டிசைன் நம்ம பார்க்கலாம். இதுக்கு நம்ம வரைகிறதுக்கு ஒரு A4 ஷீட்டு தான் எடுத்துருக்கிறேன். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு 2ஆக ஃபோல்டு பண்ணி எடுக்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் எல்லா டிசைனுமே. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நம்ம கரெக்டாக ஒரு 4 இன்ச் வந்து மார்க் பண்ணி எடுக்கலாம். ஒரு பக்கம் 2 இன்ச்சு, இன்னொரு பக்கம் 2 இன்ச்சு. இதை நம்ம அப்படியே ஒரு லைன் போட்டு வரைஞ்சி எடுக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாகவும் இருக்கும். ரொம்ப ஈஸியாட்டு போடலாம். இதில் இனி நம்ம ஒரு 1 இன்ச் எடுத்து நம்ம கீழ் பக்கத்துலேருந்து மேலே மார்க் பண்ணி எடுக்கணும். உங்களுக்கு எதில் மார்க் பண்ணி எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும், நீங்கள் அதுபோல் இந்த லைனில் மார்க் பண்ணி எடுக்கலாம். இனி அதை நம்ம அப்படியே வச்சு அதுக்கு மேலே அப்படியே வரைஞ்சி எடுத்தால் போதும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, ஆரி அந்த டிசைனையும் காட்டுங்க, அப்போ நாங்கள் பார்த்து போடுறேன்னு சொல்லிட்டு, அதனால் இந்த வீடியோவில் அதையும் காட்டுறேன். பாருங்கள், அடுத்த டிசைன் பார்க்கலாம். இனி நம்ம இதை எங்கே வேணால் கீழ் பக்கத்தில் வைக்கிறோம். கீழ் பக்கத்தில் அப்படியே வச்சுட்டு சென்டரில் கரெக்டாக இருக்கிறது போல் வைக்கணும். வச்சு அப்படியே நம்ம வரைஞ்செடுக்கலாம். பாருங்கள், அப்படியே வரைஞ்செடுக்கலாம். அதுக்கடுத்து நம்ம ஒரு ஸ்கேல் எடுத்து ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து நம்ம அப்படியே வரைஞ்செடுத்தால் போதும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுபோல் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாட்டு கிராண்டாக இருக்கும். ப்ளவுஸில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்கள், இதில் வந்து நீங்கள் புட்டாஸ் போடலாம். நான் சும்மா அது ப்ளைனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் அதில் டிசைன் போட்டுருக்கிறேன். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். டிசைன் நம்பர் 3 பார்க்கலாம். இதுக்கு ஒரு A4 ஷீட் எடுத்து அதையும் வந்து நான் 2ஆக ஃபோல்டு பண்ணி எடுக்கிறேன். ஃபோல்டு பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த பீஸ் எடுத்து அதில் அப்படியே வச்சு வரைஞ்சி எடுக்கலாம். இந்த ஒரு பீஸ் நம்ம கட் பண்ணி வச்சிட்டோம்னா எவ்வளோ அழகான டிசைன் எல்லாம் போடலான்னு சொல்லிட்டு பாருங்கள், அவ்வளோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. பாருங்கள், அதுக்கு கீழேயே நம்ம ஒரு 1 இன்ச் கேப்பில் நம்ம அதை வச்சு அப்படியே வரைஞ்சி எடுக்கலாம். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும், அழகாக இருக்கும். டிசைன் நம்பர் 4 பார்க்கலாம். இதுக்கும் ஒரு A4 ஷீட் எடுத்துக்கிறேன். இதை 2ஆக ஃபோல்டு பண்ணி எடுக்கணும். எடுத்துட்டு இதை அப்படியே நம்ம கீழ் பக்கத்தில் கரெக்டாக சென்டரில் வச்சு அதை அப்படியே வரைஞ்சி எடுக்கலாம். ப்ளவுஸ் சிம்பிளாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு கிராண்ட் லுக்காக இருக்கும். பாருங்கள், இதோட ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா. டிசைன் நம்பர் 5 பார்க்கலாம். நம்ம A4 ஷீட்டை 2ஆக ஃபோல்டு பண்ணி எடுப்போம். அதில் நம்ம அந்த ஷீட்டை வச்சு அப்படியே வரைஞ்சி எடுக்கலாம். 1 இன்ச் கேப்பில் கீழ் பக்கத்தில் ஒருக்க நம்ம வரைஞ்சி எடுக்கணும். அதுக்கடுத்து இது வந்து 10 சென்டிமீட்டர் எடுத்து நான் மார்க் பண்ணி எடுக்கிறேன். இது 9 சென்டிமீட்டர், இது 8 சென்டிமீட்டர். நமக்கு எந்த மாதிரி விருப்பம் இருக்கோ அதுபோல் நம்ம இந்த லைன் வந்து வரைஞ்சி எடுக்கலாம். நம்ம க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து நம்ம இதை வந்து யூஸ் பண்ணலாம். சென்டர்லேயே நான் வரைஞ்சி எடுக்கிறேன். நம்ம பீட்ஸ் ஒர்க்குக்கு வேண்டி தான், சும்மா ஒரு பார்க்குறதுக்கு லுக்காக இருக்குது தான் வரைஞ்சி. பாருங்கள், அழகாக இருக்குது. டிசைன் நம்பர் 6 பார்க்கலாம். இதுக்கு நம்ம அப்படியே சென்டரில் தான் வச்சு வரைஞ்சி எடுப்போம். கீழ்ப்பக்கம் கரெக்டாக இருக்கிறது போல் வச்சுட்டு அப்படியே வரைஞ்சிடுங்க, ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், இதை அப்படியே மறித்து வச்சுட்டு அதோட பக்கத்தில் கொஞ்சம் கேப்பு விட்டு இதில் வந்து நம்ம வரைஞ்செடுக்கணும். உங்களுக்கு எவ்வளோ கேப்பு வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் மார்க் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வரைஞ்சி எடுத்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும். அப்போ கரெக்டாக இருக்கும் எல்லா கேப்புமே. பாருங்கள், இதை அப்படியே மறித்து இந்த பக்கமும் வச்சு வரையலாம். ரொம்ப அழகாக இருக்கும். சின்ன கேப் இருந்தாலும் அதை மிஸ் பண்ணாமல் அதில் அப்படியே வரைஞ்சிடுங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த டிசைனெல்லாம் ப்ளவுஸில் போடும்போது நல்லா கிராண்டாக இருக்கும். ஹேண்டு வந்து ஃபுல்லும் ஃபில்லாகி வரும். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. டிசைன் நம்பர் 7 பார்க்கலாம். இந்த டிசைன் நம்ம போடுறதுக்கு சென்டர்லேருந்து தான் நம்ம வரைகிறோம். அதை அப்படியே வச்சு சென்டரில் வரைஞ்சி எடுக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும்
பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு டிசைன் பிடிக்கும். இனி இதில் 1 இன்ச்சு கேப்பு விட்டு நம்ம இதில் வரைஞ்சி எடுக்கலாம். பாருங்கள், 1 இன்ச்சு கேப்பு விட்டு நீங்கள் மார்க் பண்ணி வச்சுட்டு வரைங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதில் நீங்கள் சின்ன டிசைன் கூட கொடுக்கலாம். அடுத்த டிசைன் பார்ப்போம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து சென்டரில் தான் வரைய போகிறோம். அதை அப்படியே வச்சு நம்ம வரைஞ்சி எடுக்கலாம். உங்களுக்கு முடிஞ்ச வரை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல் வந்து நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். அடுத்த டிசைன் பார்க்கலாம். பாருங்கள், நம்ம சென்டரில் தான் இதுவும் வச்சு வரைஞ்சி எடுக்கிறோம். அதுக்கடுத்து இது ஒரு 1 இன்ச்சு கேப்பில் நம்ம அடுத்து வரையலாம். இதை லைட்டாக அப்படியே மூவ் பண்ணி வச்சுட்டு பாருங்கள், அதில் கீழ் பக்கத்துலேயும் மேலேயும் மட்டும் வரையணும். பாருங்கள், மேல் பக்கத்தில் ஒரு வி ஷேப்பை கமத்தி போட்டிருக்கு. அடுத்து கீழ் பக்கம், அடுத்து வி ஷேப்பை கமத்தி அந்த இடையில வர அந்த 2 லைன்லேயே நம்ம வரைய வேண்டாம். பாருங்கள், வரைஞ்ச பிறகு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இனி இதே போல் 1 சென்டிமீட்டர் மேல் பக்கம் வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுட்டு அதுலேயும் வரைஞ்சி எடுக்கலாம். பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். சின்ன கேப் இருந்தாலும் அதில் வரைஞ்சி எடுக்கலாம். பார்த்திங்களா, ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் இதில் த்ரெட் ஒர்க்கு கொடுக்கலாம். அதே போல் பீட்ஸ் ஒர்க்கு லோடிங் பண்ணி போட்டாலுமே ரொம்பவே அழகாக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஏதாவது ஆரி டிசைன் போட்டிருந்தீங்கன்னா அந்த இமேஜஸை வந்து நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். டிசைன் நம்பர் 10 பார்க்கலாம். பாருங்கள், நம்ம இதுக்கும் வந்து நம்ம சென்டரில் தான் வரைய போகிறோம். வரைஞ்சிட்டு 1 சென்டிமீட்டர் கேப் எடுத்து அடுத்த லைன் நம்ம வரைஞ்சி எடுக்கலாம். இந்த டிசைன் ரொம்பவே அழகாக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். டிசைன் நம்பர் 11 பார்க்கலாம். பாருங்கள், நம்ம இது வந்து கீழ் பக்கத்தில் தான் இதை வச்சு வரைஞ்சி எடுக்கிறோம். இதை லைட்டாக மூவ் பண்ணி அதில் அப்படியே வரைஞ்சி எடுக்கலாம். அதை எடுத்து மாற்ற வேண்டாம், அப்படியே வச்சு வரைஞ்சி எடுத்தால் போதும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது போல் ஹேண்டு ஃபுல்லும் ட்ரை பண்ணலாம். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். டிசைன் நம்பர் 12 பார்க்கலாம். இதுக்கு நம்ம சென்டரில் தான் வரைஞ்சி எடுக்கிறோம். பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும் எல்லாமே. அடுத்து இது வந்து 1 இன்ச்சு கேப்பில் நம்ம வரைஞ்சி எடுக்கலாம். பாருங்கள், அதுக்கடுத்து 1 இன்ச்சு கேப்பில் அடுத்த லைன் போட்டு எடுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் நீங்கள் ஒன்று கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நிறைய டிசைன் நம்ம போடலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ப்ளவுஸ் மாடலும் ரொம்ப அழகாக இருக்குது. டிசைன் நம்பர் 13 பார்க்கலாம். நான் வந்து இதுலேயே தான் வரைஞ்சி காட்டுறேன். ஆனால் 1/2 இன்ச்சில் வந்து நம்ம இது வரையணும். எல்லாமே 1/2 இன்ச் இருக்கணும். அதுக்காக தான் அதுலேயே வரைஞ்சி காட்டுறேன். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இது ஃபுல் ஒர்க்கு கொடுத்துருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. நீங்கள் அப்படியும் வரையலாம், இது போல் கேப்பு விட்டும் வரையலாம். டிசைன் நம்பர் 14 பார்க்கலாம். இதுலேயே தான் நான் வரைஞ்சி காட்டுறேன். பாருங்கள், சென்டரில் ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கு சென்டர்லேயும் லைன் போட்டு எடுக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கேப் இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஹேண்டு ஃபுல்லும் ஃபில் ஆகி சூப்பராக இருக்கும். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. டிசைன் நம்பர் 15 பார்க்கலாம். இதுலேயே நான் வந்து ஷேட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், 2 இடத்துக்கு கேப்பில் ஷேட் பண்ணுறேன். அடுத்து 1 வந்து ஃப்ரீயாக விட்டுட்டு அடுத்து கேப்பில் நான் ஃபில் பண்ணி காட்டுறேன். ரொம்பவே அழகாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். டிசைன் நம்பர் 16 பார்க்கலாம். இதுக்கு நம்ம கரெக்டாக ஸ்கேலை வச்சுட்டு கீழேண்டு 1 இன்ச்சு மார்க் பண்ணி எடுக்கணும். மார்க் பண்ணி எடுத்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த பீஸை அப்படியே வச்சு வரைஞ்சி எடுக்கலாம். உங்களுக்கு லைட்டாக கோணலாக வருதுன்னு நினச்சிங்கன்னா 2 பிளேஸில் மார்க் பண்ணி வச்சுட்டு அதை வந்து ஜாயின் பண்ணி வரையலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிசைன் நம்பர் 17 பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே வரைஞ்ச அதே இதில் தான் எடுக்கிறேன். இதில் வந்து ஷேட் பண்ணுற இடத்துல வந்து ஒர்க்கு வரும். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன். எல்லாருமே என்ன மோட்டிவேஷன் பண்ணுற விதத்தில் கமெண்ட் பண்ணுறீங்க. அதை கேட்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.
இதுபோல் எப்பொழுதுமே எனக்கு சப்போர்ட் கொடுங்க. உங்களோட சப்போர்ட் வந்து எப்பொழுதுமே தேவைப்படுது. கட்டாயம் உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும். பாருங்கள், இது நம்ம ஃபில் பண்ணிட்டோம். இதில் வந்து ஒர்க்கு போடுறதுக்காக தான். பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிசைன் நம்பர் 18 பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் கீழ் பக்கத்தில் தான் 1 இன்ச் கேப் வச்சு மார்க் பண்ணி எடுக்கிறேன். பாருங்கள், நான் எப்படி வச்சுருக்கிறேன்னு அதுபோல் அப்படியே வச்சு வரைஞ்சி எடுக்கலாம். ரொம்பவே ஈஸி. ஒவ்வொரு டிசைனும் வந்து வரைகிறதுக்கு 1 மினிட் தான் ஆகும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். டிசைன் நம்பர் 19 பார்க்கலாம். பாருங்கள், நம்ம இதை கீழ் பக்கத்தில் தான் வரைஞ்சி எடுக்கிறோம். கீழ் பக்கத்துலேருந்து அதை அப்படியே மறைச்சி மேலே வச்சு வரைகிறோம். ஒரு ஸ்கொயரை வந்து சரித்து வரைஞ்சது போல் இருக்கும். பாருங்கள், அந்த கீழ் பக்கத்தில் அந்த இதை வச்சு கரெக்டாக அதை சென்டரில் வச்சு அதை மார்க் பண்ணி எடுக்கலாம். அதுக்கடுத்து கொஞ்சம் கூட மேல் பக்கத்தில் வச்சு நம்ம வரைஞ்சி எடுக்கலாம். அதுக்கு மேலே 3வது ஒரு லைனும் வரைஞ்செடுப்போம். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. பாருங்கள், கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச டிசைன் ஒர்க்கை நீங்கள் கொடுக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்குது. இதில் பீட்ஸ் ஒர்க்கும் நீங்கள் கொடுக்கலாம். இதில் வந்து இந்த 3 லைனும் வரைய கஷ்டமாக இருந்தால் பாருங்கள், மேல் பக்கத்தில் வரைஞ்சிட்டு நீங்கள் அடுத்து கீழே வரைஞ்சாலும் ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்த டிசைன் பார்க்கலாம். இதுவும் நம்ம சென்டர்லேருந்து தான் வரைய ஸ்டார்ட் பண்ணுறோம். பாருங்கள், சென்டரில் வரைஞ்சிட்டு 1 இன்ச் கேப்பு விட்டு அடுத்து வரையலாம். இதை அப்படியே ஆப்போசிட் சைட்லேயும் வச்சு அதை நம்ம வரைஞ்சி எடுக்கலாம். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இதை 1 இன்ச் கேப்பு விட்டு அடுத்து வரைஞ்சி எடுக்கலாம். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். நான் இதில் லைன் போடுறேன். இதில் வந்து டியூப் பீடு ஒர்க்கு கொடுத்துருந்தாங்க. நான் பிக்சரும் கூட ஆட் பண்ணுறேன். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்து அதில் வந்து லேஸ் ஒர்க்குலையாக இந்த மாடல் கொடுத்துருந்தாங்க. பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிசைன் பார்க்கலாம். பாருங்கள், கீழ் பக்கத்தில் தான் இதை நம்ம வரைஞ்சி எடுத்திருந்தோம். அதில் லைன் போட்டு எடுக்கிறேன். இது எதுக்காக வரைஞ்சேன்னு சொன்னால் நம்ம நெக்குக்காக யூஸ் பண்ணுறதுக்காக தான். பாருங்கள், அடுத்த டிசைன் நம்ம பார்க்கலாம். இது நம்ம ஆல்ரெடி 1 இன்ச் கேப் விட்டு வரைஞ்சிருந்தோம். அதில் 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி நம்ம இதை வரைஞ்சி எடுக்கலாம். ஹேண்டோட பார்டர் மாதிரி இருக்கும். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதில் வந்து நம்ம ஒரு செட்டில் வந்து மார்க் பண்ணியிருப்போம். இன்னொரு லைன் விட்டுட்டு அடுத்து நம்ம வரைஞ்சி எடுக்கலாம். பாருங்கள், நான் மாடல் கொடுக்குறேன். ரொம்பவே அழகாக இருக்குது. வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கிறேன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.